ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராணி தான். சரி வா, அடுத்த உடனே நம்ம இப்போ ஈஸி மோடு விளையாட போகிறோம். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு கிராணி விளையாடுவோம். இப்போ தான் நம்ம வீடியோவில் புதுசாக கிராணி பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய வீடியோ போடும்போது உங்களுக்கு வரும். சரி கைஸ், இப்போ நான் டே 1 உள்ள போயிட்டேன். இப்போ பாருங்கள், என்னடா இப்படி இருக்குது, ரொம்ப நாள் இருக்கிறாரு நடக்குது தோணுது நடக்குது. இங்கே என்ன இருக்குது, லீவ் திஸ் ஹவுஸ்னு போட்டுருக்கு. இதை எடுத்துகிட்டு இந்த சொட்டைக்கிழவி எங்கே போச்சு? சொட்டைக்கிழவி இதை வந்து வந்துச்சு. ஆடி 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 ஏதாவது ஆடி. தர்பூசணி கிடச்சிருக்கு. வாடி 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 எங்கடி சொட்டைக்கிழவி? சொட்டைக்கிழவி வாடி 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 இந்த வந்துச்சு வாடி வாடி வாடி. இதோ இப்போ டக்குனு இங்கே குதிச்சு சொட்டைக்கிழவி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். சொட்டை இந்த போகுது, இந்த சொட்டையை பாருங்க கைஸ், சொட்டை தரிசனம். சரி கைஸ், இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். மாஸ்டருக்கு எவ்வளோ டோருக்கு எப்போ பண்ணிடலாம். ஒன்று நம்பரு சொட்டைக்கிழவி பார்த்துச்சு. சொட்டாய் வாடி 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 இந்த வழியாக போன. கைஸ் இந்த சவுண்ட் வச்சுக்கிறேன் கைஸ். வாங்க கைஸ், இப்போ கன் பாட்டை அடிச்சுட்டு வந்துச்சு. முதல்ல இங்கே ஸ்பெஷாலிட்டி இருக்கா? இருக்குது நினச்சதான். ஸ்பெஷாலிட்டி பேட்ரி கார் எஸ்கேப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். கார் எஸ்கேப் ஓகே, கார் எஸ்கேப் பண்ணலாம். முதல்ல அதை போட்டுட்டு நம்ம இது தட்டி விட்டதால கிராணி இந்த சைடு வரும். கிராணி வந்து கரெக்டாக வா வா கிராணி வாடி 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 டக்குனு வாடி கிராணி வெல்கம் டு த ஹவுஸ். இந்த வந்துச்சு வாடி வாடி. இப்போ சொட்டைக்கிழவி செத்துட்டா. அவ்வளோதான், கோழி முடிஞ்சிச்சு கிராணி. இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இங்கே கார் பேட்டரி மாட்டிடலாம். இப்போ நம்ம ஸ்பாட் பிரேக்கு தேடணும். இது கார் இன்ஜின் பாட்டு தேடணும். அப்புறம் வந்துச்சு. அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. இங்கே என்ன இருக்குது? ரென்ஸ் இருந்தால் நல்லா தான் இருக்குது. ரென்ஸ் இல்லை கைஸ். அப்புறம் அங்கெல்லாம் எதுவுமே இருக்காது தெரியும் கைஸ். புக்கு கிடச்சா நல்லாயிருக்கும். புக்கு நலசனான கிடச்சிது. ஸ்பாட் பிளாக் மாட்டிட்டு அப்புறம் புக்கை எடுத்துட்டு கிராணி அதுக்குள்ளே ரீசன்ஸ் ஆயிரும். நம்ம அதுக்குள்ளே போய் கிராணியை முடிச்சிடலாம் டக்குன்னு. இப்போ வாங்க போது ஸ்பாட் பிளாக் மாட்டிடலாம். மாட்டியாச்சு. இப்போ நம்ம டக்குன்னு மேலே ஓடணும். இப்போ கிராணி இன்னும் சாகலை கைஸ். சாகவே இல்லை. அப்போனா நம்மளுக்கு கவலையே இல்லை. இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? புக்கை எடுத்துட்டு கிராணி இன்னும் சாகவே இல்லை கைஸ். 2 நிமிஷம் இங்கே வரும் கைஸ். இப்போ கிராணி டக்குன்னு வந்துடுவோம். கிராணி என்ன சாக மாட்டேங்குது டக்குன்னு. இதில் என்ன இருக்குது? வெப்பன் கீ இருந்தால் நல்லாயிருக்கும். வெப்பன் கீ இருக்கணும். கிராணி இன்னும் சாகலை. ஃப்ரெண்ட்ஸு ஓகே. இப்போ நம்ம கார் இன்ஜின் கிடச்சா ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிச்சு. இப்போ இன்னும் கிராணி சாகலை கைஸ். ஃப்ரெண்ட்ஸு கீழே போட்டுருக்காரு. ஏய் கிராணி இன்னும் சாகலை கைஸ்.
எனக்கு டவுட்டாக இருக்குது கைஸ். இப்போ நம்ம இந்த வழியாக போய் இல்லை காக்கி இருந்தால் நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லை, இல்லை எதுவுமே இருக்காது. அப்புறம் ஹேண்ட்வில் இங்கே கிடச்சிருக்கு. அப்போ அடிக்குது. டக்கு டக்குன்னு போகலாம் வாங்க. தெரியுங்க கிடச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரிக்கு பண்ண போகிறோம். இப்போ கிராணி இன்னும் சாகலையா? செத்துச்சா சாகலையா? வெயிட் பண்ணுங்க. கைஸ் இன்னும் செத்துச்சு கைஸ். இப்போ நம்ம சத்தம் போட்டால் இங்கே மாட்டிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நேராக வேலைக்கு இதாக்கி இப்போ அது நேராக அந்த சைடு போயிடலாம். மாஸ்டர் கீவர் கிடச்சிருச்சு, கார் லஞ்சு கிடச்சிருச்சு. சரி கைஸ் இப்போ நம்ம நேராக போய் இங்கிட்டு வந்து டக்குன்னு மாட்டணும். இங்கே என்ன ஹேமர் கிடைக்குதா, கார் இன்ஜின் கிடைக்குதா அது பார்த்துக்கலாம். சரி கைஸ் நம்ம வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் லைக்கை மட்டும் போட்டுட்டு பாருங்க கைஸ். கார் இன்ஜின் கைஸ் நம்ம எஸ்கேப் பண்ணுறதே இன்றைக்கி கன்ஃபார்ம். இப்போ கிராணி வேறு எந்திரிச்சிருக்கோம். சரி கைஸ் இப்போ நம்ம போய் கார் இன்ஜினை மாட்டிக்கிட்டு கிராணி சாகடிச்சிடலாம். சாகடிச்சிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு அடிச்சிடலாம். வாங்க கைஸ் இப்போ நம்ம என்ன கலர் இப்போ டக்குன்னு வந்து இங்கே உட்காந்து கிராணி ரீசோர்ஸ் ஆயிடுச்சா? கிராணி ரீசோர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிராணி வந்துடுச்சு கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டக்குன்னு வந்துட்டு இது அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம ஒரு டெக்னிக் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம டக்குன்னு மேலே போயிடணும். இப்போ நம்ம ரெஞ்சு கிடச்சிச்சுல அது மட்டும் சரி பண்ணிவிட்டு ஆர்கி பெட்லாக்கி கிடச்சா நம்ம எஸ்கேப் வந்து இங்கே இருக்குது. இப்போ டக்குன்னு நம்ம ரெஞ்சு எடுத்துடலாம். ரெஞ்சு எடுத்துகிட்டு டக்குன்னு போகலாம். இப்போ தான் கிராணி சாகுது பாருங்க கைஸ். சரி ஓகே இப்போ தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இங்கே வர கைஸ். இப்போ நம்ம இப்படி மாட்டுறதுக்கு ரொம்ப நேரம். இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா உட்காந்து இப்படி டக்குனு பாருங்க 2 முடிஞ்சிச்சா. அதே மாதிரி ஐயோ நான் உழப்பிட்டேன் கைஸ். இது நேராக நீங்கள் கரெக்டாக பிடிச்சி டக்குனு பண்ணால் டக்குனு முடியும் கைஸ். நம்மளுக்கு வச்சு தேவையில்லை. இப்போ நம்ம மேலே போய் நம்ம ஸ்பெஷலுக்கு இருந்துச்சுல அதாச்சு இந்த அங்கே என்ன நம்பர் பார்த்தோம் டக்கு இங்கே இல்லை டக்குன்னு இங்கே போய் இங்கே நம்பரை பார்த்தோம்ல 1 2 கைஸ். 1 தான் லைக் பண்ணுங்க, 2 தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ் கைஸ். சரி இப்போ நம்ம 1 லைக் பண்ணணும். லைக் 10K லைக் வேணும், 10K லைக் வேணும், 10K லைக் வேணும், 10K லைக் ப்ளீஸ் கைஸ். சரி இப்போ நம்ம டக்குன்னு இப்போ போய் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் கைஸ். நமக்கு ஹேமர் கிடச்சாலும் நல்லா தான் இருக்கும். பெட்லாக் கீ கிடச்சா டக்குன்னு இங்கே போய் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அது ஸ்பைடர் கீயா ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு டக்குன்னு போகணும். இப்போ நமக்கு ரிமோட் கூட கிடைக்கல. இங்கே கார் கீ கிடைக்குதா? இந்த கார் கீ ஓகே வெரி தடங்க. இப்போ நம்ம இதை கீழே போட்டு கார் கீ எடுத்துடலாம். கார் கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹேமர் கிடச்சா நல்லா இருக்கும் கைஸ். இப்போ கிராணி வேறு ரீசர்ச் வாய்ப்பு இருக்குது. நம்ம கார் கீ என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே இப்போ நம்ம பெட்லாக் கீ கிடச்சா எஸ்கேப் கைஸ். வெப்பன் கீ கைஸ் போடு கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டக்குன்னு முடிச்சிடலாம் கைஸ். இப்போ நம்ம முதல்ல கிராணியை முடிச்சிடலாம் டக்குன்னு. ஏன்டா இங்கே முடிக்கலன்னா எனக்கு இங்கே தான் வரும் கைஸ். வெப்பன் கூட வராது கைஸ். சரி கைஸ் ஐயோ தேவையில்லாமல் வெளியே வந்துட்டேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வெப்பன் கீ எடுக்கலாம் வா டக்குனு வா. நான் தேவையில்லாமல் வெளியே வந்துட்டேங்க கைஸ். சரி இப்போ நம்ம டக்குன்னு கிராணியை கூட்டிகிட்டு இப்படி மேலே ஓடிடலாம் கைஸ். வா கிராணி வாடி.
வாடி 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 வாடி. கிராணி வரும் பாருங்க கைஸ். மண்டேலே ஷாட்டு கொடுக்கணும் கைஸ். கிராணிக்காக நம்ம வெயிட் பண்ணணும். வாடி வாடி சொட்டக்கிழவி வாடி வாடி டக்குன்னு வாடி. நான் திடீர்னு விளையா வந்துட்டேன் கைஸ். அப்புறம் நம்ம கிராணி வாடி வாடி டக்குன்னு வாடி. எனக்கு நிறையா வேலை இருக்குது. இப்போ நம்ம மட்டும் இதுக்கு இந்த கீ மட்டும் கிடைச்சா நம்ம எஸ்கேப் தான். வாடி 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 சொட்டக்கிழவி வாடி. போகுது பாருங்க கைஸ். பின்னாடி கொடு சாகுது. ஐயோ ட்ராவல் மாட்டேங்குதான். இந்த சொட்டக்கிழவி என்ன பிளான் பண்ணுது கைஸ். ஐயா ஸ்க்ரூடிரைவர் கீழே வந்துடுச்சு கைஸ். இப்போ நம்ம ஸ்க்ரூடிரைவர் எடுத்துட்டு அங்கே பெட்லாக்கி இருந்தால் எஸ்கேப் கைஸ். பெட்லாக்கி இருக்கணும் ப்ளீஸ். கடவுளே ஆண்டவனே. சேஃப் கீ கைஸ். சேஃப் கீயில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளை ஒரு வேலை வாங்கணுமே பண்ணுறாங்க கைஸ். இப்போ சேஃப் கீயில் அந்த இது இருக்கா கட்டிங் பிளேது செயின் கட்டதா. இதை வச்சு நான் என்ன பண்ணிப்பேன். மேலே போய் அந்த வயர் கட் பண்ணலாம் கைஸ். ஆனால் அதுக்கு இது வேணுமே. இப்போ நான் என்ன பண்ண கைஸ். டக்குன்னு அதில் என்ன காஜுவில் இருக்குது. ஃபியூல் டேங்க் இருக்குது கைஸ். இது இல்லாமல் எப்படி கைஸ் எஸ்கேப் பண்ணேன். ஃபியூல் டேங்க்கு பெட்லாக்கியும் வேணும். ஓகே இப்போ பெட்லாக்கி எங்கே இருக்கும். மோஸ்ட்டாக அந்த இங்கே இருக்கும். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவரும் நம்மளுக்கு இந்த ஸ்பைடர் கீ வேணும். ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு நம்ம நேராக அதை இங்கே போயிடலாம். அதை ஓப்பன் பண்ணிடலாம் டக்குன்னு. அதை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம நேராக அங்கே போய் டக்குன்னு இது எடுத்துடலாம். அது என்னது ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அங்கே ஓடிடலாம். ஏன்னா அங்கே மோஸ்ட்டாக அது பெட்லாக்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம கிராணி சாக அடிச்சுட்டு என்ன வேணால் பண்ணலாம். கிராணி சாக அடிச்சுட்டு செடி எடுத்துகிட்டு ஓடிடலாம். ஓகேயா கைஸ். இதான் நம்ம பண்ண போகிற டெக்னிக்கு. இந்த வாட்டி செடி எடுத்துட்டு நான் ஓட போகிறேன் கைஸ். அதான் இந்த எஸ்கேப்பில் இருக்கிறது டெக்னிக்கு. சரி இங்கே வச்சாச்சு. இப்போ இங்கே வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு இங்கே காஜுவில் இருக்கா. முன்னாடி காஜுவிலும் இல்லை ரெஞ்சு இருக்கு. நம்ம ரெஞ்சு நம்மளுக்கு அடுத்துச்சு. சரி கைஸ். இப்போ நம்ம அங்கே எங்கே பெட்லாக்கி இருக்குன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. இப்போ அது எங்கே அந்த கொண்டைகள் ஓடி. ஸோ இங்கே நேராக போயிடும். நம்ம டக்குன்னு ஓடி இங்கே போயிடலாம் கைஸ். ஸ்பீடாக இங்கேருந்து ஓடும் கைஸ். இப்போ நம்ம இங்கே டக்குன்னு இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். டக்குன்னு இங்கே அப்புறம் இங்கே என்ன இருக்குது காஜுவில் கைஸ். காஜுவில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன். நம்ம என்ன 1ஆம் நம்பர் பார்த்தோம். 1ஆம் நம்பர் கொண்டைக்கிழவி திடீர்னு வந்துடாது. கொண்டைக்கிழவி இங்கே போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். செயின் கட்டு நம்மளுக்கு கிடச்சிச்சு. வேறு இங்கே சம்திங் லிவர் கிடைக்கணும். இங்கே பெட்லாக்கி கிடைக்கணும் கைஸ். நம்மளுக்கு ப்ளே ஹவுஸ்க்கு மோஸ்ட்டாக அந்த வீல் கிராங்கில் தான் கிடைக்கும். சரி கைஸ். இப்போ ஃபஸ்ட்டு மேலே போயிடலாம். 1ஆம் நம்பர். சரி நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு 1ஆம் நம்பர் என்ன இருக்கு. கட்டிங் பிளேட் கைஸ். என்னன்னு நினைக்கிறாங்க. இப்போ எனக்கு புரியலை. இப்போ நான் என்ன பெட்லாக்கி எங்கே ஏரியா லொக்கேஷன் எங்கே கிடைக்கும். ஐயோ கொண்டக்கிழவியா வந்துச்சு. நமக்கு இது பெட்லாக்கி எங்கே கிடைக்கும் மோஸ்ட்டாக. இப்போ நம்ம பெட்லாக்கி ப்ளே ஹவுஸ் கீழே கிடைக்குமா பெட்லாக்கி. அங்கே ரஸ்டி பெட்லாக்கி தான் கிடைக்கும். வேறு சரி கைஸ். சரி கொண்டைக்கிழவி இங்கே தான் நிற்கிது.
கைஸ் இங்கே போய் காஜிவில் அந்த காஜிவில் ரஸ்டி வில்லக்கு இருக்கும். சரி கைஸ் இப்போ நம்ம பெட்லாக்கி லொக்கேஷன் தெரியுது. பெட்லாக்கி எங்கே இருக்கும் நல்லா யோசிச்சு பார்க்கணும் கைஸ். பெட்லாக்கி எங்கே இருக்கும், பெட்லாக்கி எங்கே இருக்கும், பெட்லாக்கி எங்கே இருக்கும். சரி கைஸ் இப்போ நான் கண்டுபிடிச்சோட டக்குன்னு சொல்கிறேன். அது வரைக்கும் நான் இங்கே இப்போ இங்கேருந்து வெளியே போயிட்டு நான் சொல்கிறேன். ஓகேயா கைஸ்? எப்படி சொல்லி போடுறேன் கைஸ். இப்போ நம்ம ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ். இப்போ பாருங்கள் கைஸ், நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா காஜி வில்ல ஒரு வீலை கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் அங்கே மேலே நம்ம ஒரு காஜி வீலை பார்த்தோம்ல, அதையே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ தான் கிராணியை சாக அடிச்சுட்டு நம்ம இந்த 2 காஜி வீலையும் கண்டுபிடிச்சிட்டேன். பிளே ஹவுஸ்க்கு எங்கே இருந்துச்சுன்னா அந்த வீலுக்கு அங்கே நம்ம பார்த்தோம்ல, கரெக்டாக அங்கே தான் இருந்துச்சு கைஸ். இப்போ நம்ம இதை தூக்கி போட முடியுது. சரி இப்போ நம்ம டக்குன்னு பிளே ஹவுஸ் அதை தூக்கி போடுறது தான் ட்ரிக்கே. சரி தள்ளு டக்குன்னு முடிக்கணும். இப்போ நம்மளுக்கு பிளே ஹவுஸ் கிடச்சிருச்சுன்னா கிராணி சாக அடிச்சுட்டு ஓடிடலாம். கிராணி கடைசியை சாக அடிச்சுட்டு தான் ஓடணும், ஏன்னா அது ஒரு ட்ரிக்கு. இப்போ நம்ம காஜ் பவுலையும் எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா கிராணி திடீர்னு வந்துச்சுன்னா சோழி முடிஞ்சிருக்கேன். டே ஒன்லேயே எஸ்கேப் ஆகணும். இப்போ என்ன வேணால் பண்ணுவேன். என்னடா வந்துச்சு டக்குன்னு இப்போ நான் பண்ணணும். சரி இப்போ நான் காஜ் பவுலையும் எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன், ஏன்னா அப்போ தான் அந்த கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். கிராணி சாக அடிச்சுட்டே நம்ம இது பிளே ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு இன்னும் ஸ்லோ ஆகிட்டியாவே. இதெல்லாம் விடு இப்போ டக்குனு இப்போ ஃபியூல் இன்ஜின் வேறு இப்போ வைக்கணும். பெட்லாக்கி வேறு இப்போ 2 காஜி வீலும் இங்கே தான் கிடக்கும். முதல்ல பிளே ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு இதை ஓப்பன் பண்ணிடுது. ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம இது காஜி வீல் ஒன்று துரு பிடிச்சி கிடக்கு, இன்னொன்று பளிச்சுன்னு கிடக்கு. ஐயோ இப்போ நம்மளுக்கு ரஸ்டி பெட்லாக்கி மட்டும் கிடச்சிருச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது கைஸ். அப்புறம் தான் 1 hour லேட்டர் ஆகும் கைஸ். எஸ்கேப். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டக்குன்னு இப்போ நம்ம கிராணியை சாக அடிச்சிடலாம். முதல்ல கிராணியை கூப்பிட்றேன் கைஸ். ஐயோ நான் முடிச்சிட்டேன் கைஸ் கிராணியை. இப்போ நான் பெட்லாக்கி எடுத்துகிட்டு டக்குன்னு ஓடுறேன் கைஸ். இப்போ ஓடி டக்குன்னு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபியூலாக டக்குன்னு எடுத்துகிட்டு டெடி பீர் எடுத்துகிட்டு ஓடணும் கைஸ். நான் இந்த கேமை 20 நிமிஷத்தில் முடிக்கிறேன்னா ஒரு ஆச்சரியம். சரி கைஸ் இப்போ நம்ம டோர் ஸ்டெப்பும் ஈஸியாக கிடச்சிடும். இப்போ என்னென்னா ஹேமர் எனக்கு கிடச்சிருச்சு கைஸ். அங்கே நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகே ஹேமர் கிடச்சி எனக்கு ஃபியூலும் கிடச்சிருச்சு கைஸ். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா டக்குன்னு ஃபியூல் எடுத்துகிட்டு வந்து ஃபியூல் ஊற்றிடணும். ஃபியூல் ஊற்றிட்டு நம்ம டக்குன்னு எஸ்கேப் ஆகிட்டோன்னா அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிடும் கைஸ். இப்போ நான் வேறு டெடி வேறு எடுக்கணும் கைஸ். எனக்கு பயமாக இருக்குது டெடி எடுத்தாலே. திடீர்னு கிராணி வந்துடுச்சுன்னா என் சோழி முடிஞ்சிடும் கைஸ். என்ன அதை வச்சுக்கோ. சரிடா நீ வாய் மூடிட்டு நான் பார்த்துக்கிறேன். இப்போ டக்குன்னு எஸ்கேப் பண்ணணும். இப்போ நம்ம கார்த்தி வேறு கஷ்டம் இருக்கணும். சரி கைஸ் இப்போ டெடி எடுக்கலாமா வேணாமா நீங்களே சொல்லுங்க. ஆமாம் கைஸ் இப்போ நான் கார் கீயை கையில் வச்சுட்டு இப்போ நான் கார் கீயை கையில் வச்சுட்டு கார் ஆன் பண்ணிட்டேன். ஐயோ கார் கீ இப்போ கார் கீ டெடி அடிக்கக்குள்ளே விட்டுறா. சரி கைஸ் இப்போ நான் என்ன பண்ணேன்னா நீட்டாக வந்து இங்கே போயிடணும். இப்போ கிராணி சாக அடிச்சிட்டுனா நான் கிளம்புவேன், ஏன்னா கிராணி தான் என் உயிர் மாதிரி. என்னடா கிராணியை உயிர் மாதிரி சொல்கிற? ஆமாடா கிராணியை முதல்ல சாக அடிச்சுட்டு தான் நான் இப்போ எஸ்கேப்பே ஆகணும். அம்பு எங்க இதோ அதுக்குள்ளே கிடக்கு. எடுக்க முடியாது. முதல்ல கிராணி வரட்டும். கிராணி வந்து நம்ம இந்த வழியாக போய் டக்குன்னு இதை எடுத்துகிட்டு டக்குன்னு ஷூட் பண்ணிடலாம் ஈஸியாக. அது வெளியே வந்துடும். கிராணி வெளியே வந்தால் நம்ம இப்படி சுற்றி நம்ம இந்த வழியாக போயிடுவோம். உனக்கு என்னடா நான் டக்குன்னு எஸ்கேப் ஆகிடுவேன்டா. ஆனால் கிராணி வர மாட்டேங்குது. சவுண்டு அது நான் என்ன பண்ணுவேன். வருது.
வாடி 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 டக்குன்னு வாடி. அவ்வளோ கையிலே சாப்பிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டக்குன்னு போய் டெடி எடுக்கணும். டெடி டெடி டெடி. இப்போ நம்ம டக்குன்னு டெடி எடுத்துகிட்டு ஓடு. டக்குன்னு 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 டெடி எடுத்துகிட்டு ஓடணும். இப்போ டிக்கியில் போய் டெடியை வச்சுட்டு நம்ம ரிவர்ஸில் எடுக்கணும் கைஸ். டக்குன்னு போ டக்குன்னு போ. ஹார்ட் பீட் வேறு சவுண்டு கேட்கும். இப்போ டக்கு டக்குன்னு ஓடு 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 ஓடு. டக்குன்னு ஓடு ஓடு கைஸ். கைஸ் முடிக்கணும் கைஸ். கைஸ் இப்போ நம்ம வெற்றிகரம் ஆகுது கைஸ். இப்போ எனக்கு பயமாக வேறு இருக்குது கைஸ், திக்கு திக்குன்னு. சரி இப்போ ஐயோ சரி டிக்கிய மூடு. கார் எடுத்துட்டேன்னா கார்க்கு எங்க கார்க்கு அந்த கிடக்கு அந்த கிடக்கு அந்த கிடக்குடா. இங்கேயே போட்டுட்ருக்கேன். எங்க இங்கே கிடக்கு. சரி ஓகே அப்படி நீ சொல்லண்டா. ஏன்டா கத்துற? இப்போ ஃபார்வேர்டு வா. ஐயோ டிக்கி கவுந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபார்வேர்டு எடுத்துட்டோம். இப்போ செடி எடுத்துகிட்டு ஓடிட்டோம். தெரியுங்க கைஸ். சரி ஓகே செடி எடுத்துகிட்டு ஓடிட்டோம். பை பை கைஸ். சரி கைஸ் கைஸ் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை மட்டும் தட்டி விட்டுட்டு பாருங்கள் கைஸ். பாய் கைஸ். அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம் நீ கமெண்டில் சொல்லுங்கள். பை பாய். ஏய் என்னடா விளம்பரம் வருது? சரி இதோட அப்படியே வீடியோ முடிச்சிடலாம்.